நம்மளை சாரி கேட்க கூடாது. ஆனா என்னைக்கு நீங்க வாயை திறந்து சாரின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்களோ உடையாத இருதயமா உடைஞ்சிரும். ஆமென். நமக்குள்ள இறுகி போயிருக்கிற கெட்டிப்பட்டு போயிருக்கிற ஒரு மன கடினத்தை உடைக்கிறது எதுன்னா சாரிங்கிற ஒரு வார்த்தை. எஸ். தப்பு செஞ்சுட்டா என்ன செஞ்சுக்கோ, மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஈகோ இருக்க கூடாது. எஸ். அங்கதான் ஒரு மனுஷன் தன்னை என்ன செய்யறான்னா தாழ்த்துகிறான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சுல, அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா பாதி தான் உடைஞ்சிருக்கு, பாதி தான் வந்திருக்கு, மீதி என்ன செய்யல, உடையல. அதனால சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது உங்க மாஸ்டரா இருக்கலாம், அல்லது உங்க ஸ்தாபன தலைவரா இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் பக்கத்துல உட்காந்து சாரி இதை நான் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றப்பயே பிசாசு கடினமாக்குன நம்முடைய மனசு அந்த சாரிங்கிற ஒற்றை வார்த்தைக்கு முன்னாடி ஒட்டஞ்சு நொறுங்கிரும். இதை செய்யறதுக்கு மனத்தாழ்மை வேணும். ஆமென். அதுபோல மனத்தாழ்மையோட ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப அவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மன தாழ்மை வேணும். மன்னிப்பு கேட்கிறவனுடைய இருதயமும் உடையுது, மன்னிக்கிறவனுடைய இருதயமும் உடையுது. ஆமென். மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை, மன்னிப்பு கேட்கிறவனும் மன்னிக்கிறவனும் சேர்ந்து மனக்கடினத்தை போலன்னு உடைச்சு போட்டுருவாங்க. எஸ். ஹல்லேலூயா. இதை செய்யறதுக்கு என்ன வேணும்னா கர்த்தரோட உறவாடி அவருக்குள்ள குதூகலமா இருக்கிற, தன்னைத்தானே வெறுமையாக்குற ஒரு மனசு வேணும். சவுலை நினைச்சு கடுகளவு கூட கசப்பு இல்லை. தன்னுடைய உயிர் சிநேகிதன் ஜோனத்தான் மரிச்சதுக்கு அவர் அழலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தனக்கு எல்லா விதத்துல அநியாயம் செஞ்ச ஒரு சவுலுக்காக ஒரு புலம்பல் பாடுறதுன்றது அந்த இருதயத்தினுடைய அதான் மனத்தாழ்மை. எஸ். அந்த துர்ச்செய்தியை தன்னிடத்துல சந்தோஷமா சொன்னவன கூட அவர் மனசு என்ன செய்யலனா ஏத்துக்கல. விளைஞ்ச கதிர். ஆனா இன்னும் ராஜாசனம் வரல. ஆமென். ஆனா ராஜாவுக்குரிய பாவம் வந்துருச்சு. எஸ். ஹல்லேலூயா. சிலருக்கு சிங்காசனத்தை கொடுத்துட்டு அவங்களை யாராக்குறாருன்னா ராஜாவாக்குறாரு. சிலரை ராஜாவாக்கிட்டு தான் சிங்காசனத்தையே கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களை சிங்காசனத்துல உட்கார வைக்கலன்னு கவலைப்படாதீங்க. தெய்வம் உங்களை ராஜாவாக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். உங்க சிங்காசனம் எப்பவும் ரெடியா தான் இருக்கு. எஸ். உங்க பேர்ல சிங்காசனம் ரெடியா இருக்கு. ஆனா சிங்காசனத்துல உட்கார ஆண்டவர் யாரை உருவாக்குறார்? ஒரு ராஜாவை உருவாக்குகிறார். ஆமென். தேவன் உருவாக்குகிற ராஜாதி ராஜா உருவாக்குகிற ஒரு ராஜானி. எஸ். ஹல்லேலூயா. ஆவித ராஜாவாக்கிட்டு தான் எங்க எதுக்கு வர்றாங்க? சிங்காசனத்தை உட்கார வைக்க வர்றாங்க. 2 சாமுவேல் 5 நாவின் சொற்கள் யாவும் நல்ல மருந்தாக மாறிடணும். எந்த நாவின் சொற்கள் யாவும் நல்ல மருந்தாக மாறிடணும். கிறிஸ்துவின் அன்பினிலே நான் நாள்தோறும் வளர்ந்திடணும். கிறிஸ்துவின் அன்பினிலே நான் நாள்தோறும் வளர்ந்திடணும். குழந்தையைப் போல அப்பாவின் மடியில் எப்போதும் மகிழ்ந்திருப்பே. குழந்தையைப் போல அப்பாவின் மடியில் எப்போதும் மகிழ்ந்திருப்பே. நான் எப்போதும் மகிழ்ந்திருப்பே.